வாங்கினீர்களே நாம 800 திரைப்படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றி அதிலேயும் 14 மொழி படங்கள்ல நடன இயக்குனராக இருந்த ஒரு தனி சாதனை அது படைத்த திரு சின்னா மாஸ்டர் அவருடைய மனைவி ஜூலி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்க இருவர்ட்டையும் நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சோ வாழ்க்கை எனக்கெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் இப்படி வந்து தெருக்களில் வாழ்ந்து ஒரு நாளைக்கு 30 பைசா சம்பாரிச்சு அரைகுறையா சாப்பிட்டு பெற்றோருடைய அரவணைப்பு ரொம்ப அதிகமா கிடைக்க வேண்டிய ஒரு வயசுல அது கிடைக்காமல் தானா போய் இரவெல்லாம் அயன் பண்ணி ஒரு ஸ்டுடியோல வேலை செஞ்சு சரி அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்க, உங்களுக்குள்ள இப்படி ஒரு தேடல் வேற இருந்தது. கடவுள் அவர் சொல்லியிருப்பாரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் பண்ற வேலைப்பா, கேமராமேன் பண்ற இது அப்படின்னு சொல்லும் போது கேமரால தான் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்களா? அப்போ கேமரா டிபார்ட்மெண்ட் கத்துக்கிட்டா பெட்டரு, கேமரா வழியா பாத்துக்கலாம். உண்மை அப்படி பாட்டில சார் கிட்ட போய் பாட்டில பெரிய கேமரா அவரு கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னாரு நான்சென்ஸ், இவனை வெளியே அனுப்புங்க, முதல்ல வியாபாரம் தைரியமா வந்து கேக்குறான் அப்படின்னு சொல்லி சார் மன்னிங்க சார் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு வேற கதி இல்லன்ட்டு திரும்பி காஸ்டியூம் பண்றேன். அவரு பண்ற படத்திலேயே காஸ்டியூம் டாங்கா போடுறதுக்கு வந்திருக்கேன். அப்போ எஸ்வி ரங்காராவ் வந்து மேல சத்யவன் சாவித்திரியில அந்த அம்மா வந்து புருஷன் வேணும்னு கேட்கும், என்னடா விடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அத அந்த அம்மா யாரோ நடிகை மறந்துட்ட. அப்ப மேல கூட்டின்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு பேன் வந்து பிக்சர்ல வருது, அவங்க டேக்கிங்ல. அது எனக்கு புரியுது, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அந்த காலத்துல எப்படின்னா இப்படி மாதிரி மானிட்டர் எல்லாம் கிடையாது, பண்ணா பாக்குறதுதான். அப்ப நான் சொல்றேன் சார், இந்த இதுல இந்த ஷாட்ல வந்து பேன் இருக்கு சார், ராஜா செட்டு யமலோகம் செட்ல பேன் இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இல்ல அப்படி எல்லாம் இது கிரேட் அப்படின்னு சொன்னார். சரி சார் ஓகேன்னு விட்டுட்டேன். உண்மையில பாக்கும்போது உண்மையில பேன் என்ன கூப்பிட்டாங்க, அவனை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. உனக்கு எப்படிடா தெரிஞ்சது அப்படின்னு, ஏன்னா நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்க, நான் உன்னிப்பா கவனிக்கிறேன் இந்த கேமரா என்ன விஷயங்கள் இருக்கு, அதனாலதான் எனக்கு பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா. சோ இனிமேல எனக்கு கேட்ட சார், இனிமேல் நிச்சயமா சேர மாட்டேன் சார், இது புரிஞ்சு போச்சு இதனுடைய விஷயம், எனக்கு இது இல்ல, ஏதாவது ஒரு தொழில் கத்துங்க, இதுக்கு வந்து கேமரா இருந்தாதான் காசு, இல்லன்னா கிடையாது, உங்களுக்கு எதுவும் காசு கிடையாது, பாடியில இருக்கிறது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு டான்ஸ் டைரக்டர் ஒரு சாங் பண்றாரு, சங்கராபரணம் சேஷு, சங்கராபரணம் பண்ணாரு. அந்த சேஷு ஒரு படத்துல பாட்டு பண்ண, அப்ப அவர் பிகினிங் டான்ஸ் டைரக்டர். அப்ப அவர் பண்ணும்போது டிரெஸ்ஸஸ் டான்சர்ஸ்க்கு போடுறதுக்கு என்ன டைலருக்கு கூட்டின்னு போனா, போடுறதுக்கு தான், தைக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த 3 நாள் ஒரு சாங் நடக்கும்போது அவர் பண்றது அதெல்லாம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்களா, பண்ணுவாங்க நினைச்சேன். இவங்களே பண்ணி காமிக்கிறாங்களா, பரவாயில்லையா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சார் நான் டான்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன. அவர் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, டான்சர்ஸ்க்கு ட்ரெஸ் போடும்போது ஏதோ ஒரு சின்ன தகராறு வந்துச்சு, அவங்க எல்லாம் கச்சா முச்சான்னு எடுத்துக்கிட்டாங்க. நான் திட்டேன், இப்படி எல்லாம் அவங்கவுங்க ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன்ல, ஏன் ஒழுங்குமுறை இல்லாம பண்றீங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அது டான்ஸ் மாஸ்டர் ஒரு ஆப்டர் ஒரு காஸ்டியூமர், நீ வந்து எங்ககிட்ட சொல்ற என்ன நினைச்சிருக்க, டான்சர்ஸ் என்ன ரொம்ப திட்டாரு. திட்டினாலும் கூட நான் சொன்னேன், நீங்க யாரு, எனக்கு சம்பந்தம் இல்ல, என் சீப் தான் எனக்கு சொல்லிருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரிச்சு, அதாவது வெறுப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த இன்ஸ்டன்ட் எனக்கு அவர் பார்க்கும்போது நினைவு வருது. ஆனாலும் கூட அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், எனக்கு டான்ஸ் கத்துக்கிறாரு, நீயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குது, இப்படிப்பட்டவன வந்து டான்ஸ்க்கு உபயோகப்பட மாட்டேன் போற அப்படின்ட்டு திட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் 3 நாள் 4 நாள் அவர் வர்ற ஆபீஸ்க்கு வந்து காசுக்காக வருவார். அவர் வரும்போதெல்லாம் கை அப்போ ஒத்துக்கல, அவர் உனக்கு வராது, பிரயோஜனம் இல்ல, நீ ஒரு ஃபூல் வேஸ்ட் கிராக்கி, ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு டான்ஸ்ன்றது ஒரு புனிதமான தொழில், அதுல வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விட்டுட்டு ஒரு 2-3 மாசம் திரும்பி சுத்தினாலும் கூட மைண்ட் அங்கேயே இருந்தது. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா, நமக்கு டான்ஸ் ஆட முடியும், டான்ஸ் வரும், கத்துக்கணும் அவ்வளவுதான். அது கத்துக்கிட்டா பெட்டர், ஏன்னா பாடியில கத்துக்கிட்டு போலாம், எதையும் கையில எழுத தேவையில்லை, மூமெண்ட் தான், அதுக்குதான் விஷயம். படிச்சான்னா கஷ்டம் ஆகுது. அப்ப போன ஒரு கை கட்டி நின்னா
அவர் ஏன் காலைல வந்து அதிகாலையில வந்து எனக்கு தொல்லை கொடுக்குற போடா அப்படின்னு சொன்னாங்க. போல மத்தியானம் அவர் வீட்டுக்கு திரும்ப அங்கேயே இருந்தேன். சரி அவர் ஏதோ படத்துக்கு போறாரு, அப்ப எங்க பிள்ளைங்களை கையில புடி அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டின்னு போனாரு. அப்ப அவங்க வீட்டு வேலைக்காரனா என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும். சமையல் எல்லாம் பண்ண தெரியுமா? ஏதோ தெரியும். பாத்திரம் துவைக்கணும், தண்ணி கொண்டு தண்ணி வந்து ஒரு 30-40 குடங்கள் கொண்டு வரும். இப்ப கூட அந்த காய்கள் இருக்க இப்படி இழுத்து இழுத்து கொண்டு வரணும். இது அவர் பின்னாடியாச்சும் நமக்கு டான்ஸ் கத்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில அப்படி வேலைக்கு செஞ்சு ஒரு 6 மாசம் வேலை செஞ்ச பிறகு என்ன வாழ்க்கை அதெல்லாம். தூங்கவே முடியாது. நைட் 12 மணி ஆகும் தூங்குறதுக்கு. காலையில 3 மணிக்கு ஒழுங்கா போடுவாங்களா? இவ்வளவுதான் சாதம் இருக்கும். பிராமின்ஸ் அவங்க இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. இருக்கிறது கஞ்சி அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவேன். பசி தாங்க முடியாது, காசு இருக்காது. ஒரே ஒரு துணி, இந்த துணி நைட்ல துவைச்சுக்கோ, பகல்ல வேலை பாக்குறதுக்கு காசு கொடுக்கலையா? சம்பளமா ஒண்ணும்? சரி, எப்பதான் அவர் டான்ஸ் கத்து கொடுக்கறான்னு சொன்னா அப்பதான் கேட்டேன். டான்ஸ் கத்து கொடுங்கன்னு சொன்னா திட்டினாரு. டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து நீ ஏதாவது தட்சணை கொடுக்கணும். உங்களுக்கு தான் நான் வேலை செய்யறேன், எனக்கிட்ட எங்க தட்சணை கொடுக்கறது காசு கிடையாது. கொண்டு வந்தாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அப்புறம் ஒரு நடிகர் ஹரநாதன்றவர் வந்து ஒரு சமயத்துல அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண அவர் 5 ரூபாய் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த 5 ரூபாய் கொண்டு போயிட்டு 2 ரூபாய்க்கு தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கி 2 ரூபாய் தட்சணை கொடுத்துட்டு. 2 ரூபாய் தட்சணை அவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்துல. அவர் என்ன நினைக்கிறாரா எனக்கு தெரியாது. ஏதோ அது அவருடைய முறை. இப்ப கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட டான்ஸ். ஒரு வழியா டான்ஸ் மாஸ்டர் உருவாகிறார். 6 மாசம் ஒரே ஒரு மொமெண்ட் சொன்னாரு. 6 மாசம் அதே பண்ணி 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 எனக்கே வெக்ஸ் ஆகி போச்சு. வெக்ஸ் ஆகி 6 மாசமாச்சு ஒரே ஒரு மொமெண்ட் சொல்லிருக்குங்க. எனக்கு இன்னும் 2 மொமெண்ட் சொல்லணும்னு இம்மிடியட்லி என் துணி எல்லாம் தூக்கி வெளியே போட்டு போடா இப்ப போட இருந்தாங்க. அவ்வளவு கொடூரமானவர். ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போகாமல அப்படியே நின்று. அவர் போன பிறகு அவங்க வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, எங்க தாய், என் குருவுடைய வைஃப், அவர் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதா? அவர் உனக்கு கத்து தருவாரு, ஆனா அவர் ஒரு டைப்பு, அது நீ புரிஞ்சுக்கோ, நீ வேலை செய்யணும். இல்ல இவரு எனக்கு கத்து கொடுக்கணும், அவர் சொன்ன மோமெண்ட்ஸ் நான் செய்யலன்னா இன்னொரு 6 மாசம் பார்ப்பேன், இல்லைன்னா அப்படியே கடல்ல குதிச்சு செத்து போயிடுவேன் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன பிறகு அவரு வந்து டேப் ரெக்கார்ட் போடுவேன் நைட்ல. அவர் பாட்டு கேட்கறதுக்கு டேப் ரெக்கார்ட் போடுவேன். அந்த டேப் ரெக்கார்ட் போடும்போது அவர் விரலால டான்ஸ் பண்ணுவார். மைண்ட்ல ஏதாவது திங்க் பண்ணுவாரு, அப்படி ஏதோ பண்ணுவாரு. அந்த விரலால் பண்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு அவரு டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வர் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணு இருக்கு. அவருக்கு சமையல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு விட்டுட்டு சாதம் கொண்டு போயிட்டு ஒரு 1 ஹவர்ல அங்க வெங்கடேஸ்வர் கல்யாண மண்டபத்துல எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்க போய் ஹோட்டல் இருந்து பார்த்து அந்த மூமெண்ட்ஸ் கத்துக்கிட்டு அங்கிருந்து பாண்டி பஜார் ஓடி போய் ரன்னிங்ல ஓடி போய் நுங்கம்பாக்கம், நான் இருக்கிறது டி நகர்ல மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன், அங்கிருந்து நுங்கம்பாக்கம் ஓடி வந்து அங்க ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு வீட்டு வேலை செஞ்சு அவர் 2 ஸ்டெப் சொல்லி கொடுப்பாரு. அந்த ஸ்டெப் கத்துக்கிட்டு திரும்பி அவர் சாப்பாடு. அந்த காலத்துல இந்த டிவி எல்லாம் இல்ல, இருந்திருந்தா இன்னைக்கு ஒன்னும் இல்ல, அதுல எல்லாத்தையுமே கத்திருந்திருக்கலாம். அவர் கிட்ட போயிட்டு அங்க இப்படி ஒரு வருஷம் அங்க ஓடிச்சு. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கத்துக்கிட்டீங்களா? பரவாயில்ல ஏதோ. அப்புறம் ஒரு வருஷம் ஓடின பிறகு அவர் சொன்னார் ஒரு நாள், நீ வந்து எங்க கூச்சிபடி ஆர்ட் அகாடமில உனக்கு சொல்லிருக்கேன், நீ போய் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொன்னார். சரி, எல்லா பிராக்டிஸும் எடுத்துக்கிட்டீங்க மாஸ்டர். சோ எப்பதான் உங்களுக்கு முதல் வாய்ப்பு வந்தது? முதல் வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன, எங்க குரு வந்து ஒரு சாங் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. சரி. ஒரு பிக்சர்ல நெல்லூர் காந்தாரான்னு ஒரு ப்ரொடியூசர். சரி. லண்டன்ல இருந்து ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அம்மா 6 அடி இருக்கும். சரி. நடிக்கிறதுக்கு அந்த அம்மா கேப்ரே டான்சர். ஓகே. அந்த டான்ஸ் எடுக்கணும். அந்த அம்மா வந்து ஒரு நாளைக்கு $20 $30 சம்பளம். அந்த காலத்துல. ஆமா. அங்க இருந்து பிளைட்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க குரு இல்ல. சரி. எங்க குரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குரு கொடுத்தா அவர் தான் பண்ணணும் அந்த டான்ஸ் எல்லாம். அப்போ அவங்க வந்து நாளைக்கு ஷூட்டிங் உங்க குருவுக்குன்னு சொன்னா எங்க குரு இல்லையே, என்ன பண்றது, வேற ஷூட்டிங் போயிட்டாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல அந்த பொண்ணு வந்துச்சு, எப்படி உங்க குரு கூப்பிடனா, எங்க குரு வந்து எனக்கு போன், அந்த காலத்துல போன் எல்லாம் இருக்காது, இந்த சுத்தர் போன் டெலிகிராம்ல அவர் நான் வர முடியாதுன்னு சொன்னாரு. இவங்க வந்து
திட்டுற மாதிரி இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், நாளைக்கு காலைல குரு வருவாரு, நான் பண்ணிடுறேன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சாங் பண்ணி முடிச்சிட்டேன். சாங்க்கு நீங்களே டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அமைச்சு பண்ணி அவர் எல்லாம் விரல கத்து கொடுத்தாரு இல்லைங்களா, அதே நான் போய் பரவாயில்ல. அப்ப ஏதோ ஒரு ஞானம் இருந்திருக்கு இல்ல, அந்த பண்ண முடியாது. பண்ணிட்டேன். ஓகே, நல்லா வந்துச்சு அந்த பாட்டு, சூப்பரா வந்துச்சு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்க குருவுக்கு ஏத்த சிஷனை பண்ணி உண்மையில எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டே நல்லா இருக்கு அப்படின்ட்டு செக் முதல் தடவையா எங்க பேர் குரு பேர்ல. ஓஹோ, அவருக்கு போயிடுச்சு. நான் அசிஸ்டன்ட். அவர் பணம் உங்களுக்கு கொடுத்தாரு அவரு? நான் உங்களுக்கு கேட்டா என்ன சொன்னேன், என் குரு எனக்கு சொல்லி போயிட்டாரு எல்லாமே, என்னதான் ஷூட் பண்ண சொல்லிருக்காரு, அதனால ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ண அவங்க காசு பேலன்ஸ் காசு குரு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தான் அவர் கொடுக்கல. ஓகே, இது வந்து மறைமுகமா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான், முதல் வாய்ப்பு உங்களுக்கு. இல்ல, அது பார்த்து அவர் சொன்னாரு, அதுதான் இப்படி தப்பு பண்ணிருக்கேன், என் சாங் நீ பண்ணிருக்க, இனில இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் அசிஸ்டன்ட் வெளியெல்லாம் சுத்தினேன். டான்ஸ் மாஸ்டர் கிட்ட எல்லா மாஸ்டர் கிட்ட பண்ணேன். அப்ப இருந்த பெரிய பெரிய எல்லா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாம்பேல சுரேஷ் பட் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட போனேன். அவங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கின பிறகு லாஸ்ட்ல கமல்ஹாசனுக்கு ஸ்ரீதேவிக்கு ஒரு சாங் அசிஸ்டன்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல டி பிரகாஷ் ராவ் சார் என்ன கூப்பிட்டு ஆந்திர படத்துல என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்காரா, அவர் வந்து கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்னாரு. கூப்பிட்ட பிறகு ஒரு அவார்டு பிக்சர் இது பண்ணணும் அப்படி 79 தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் 14 மொழி கங்கா பவானி பிக்சர். அது பண்ண பிறகு எனக்கு அந்த படத்துல அவார்டு கிடைச்சது. அவார்ட் வின்னிங் மூவி அது. அதுக்கப்புறம் பணம் கிடைச்சதா? பணம் நல்லா பணம் பண்ணும்போது ஆரம்பத்துல வாங்க முடியாது, இது வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதா, அவ்வளவுதான். சோ ஓகே, எப்படியோ வறுமை கஷ்டப்பட்ட ரோட்ல இருந்து எல்லாம் பண்ணி சாப்பாடு இல்லாம இருந்து அப்படி இப்படின்னு படாத டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சுனா ஓரளவுக்கு நம்மளும் ஒரு ஆள் ஆயிட்டோன்ற ஒரு தைரியம் நம்பிக்கை வந்திருக்கும். அந்த தைரியம் தான் உங்களுக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்த ஜூலிய பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அளவு கொண்டு போயிருச்சா? அந்த ஒரு நம்பிக்கை வந்தோடதான். அந்த கதை வந்து ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அத வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம ஜூலி கிட்டே உங்ககிட்டயே பேசலாம். சரியா? சரி. என்ன நேர்களே, டான்ஸ் மாஸ்டர் சின்ன அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவரோட அவங்க மனைவி ஜூலியும் வந்திருக்காங்க. வாழ்க்கை எப்படி எல்லாம் போகலாம், அதுல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறது வந்து சராசரியான ஒரு வாழ்க்கை. ஒரு நல்ல பெற்றோர், ஒரு குடும்பம், படிப்பு, பள்ளி படிப்பு, அப்புறம் வந்து கல்லூரி படிப்பு, வேலை, கல்யாணம், திருமணம், திரும்ப குழந்தை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு குடும்ப அமைப்புக்குள் இருப்பவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் வந்த அந்த காதல், கல்யாணம், அதற்கு பிறகான வந்து அந்த துறையில் அவர் சாதித்த உச்சம், அதற்கு பிறகு நடந்த பயங்கரமான திருப்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம